நீங்க ஃபாரின் போயிட்டீங்க. அங்க வந்து அந்த ஃபாரினோட லோக்கல் கரன்சி உங்கள்ட்ட கைவசம் இல்ல. இந்தியன் ரூபி தான் வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க பக்கத்துல இருக்கிற மணி எக்ஸ்சேஞ்சிட்ட கொண்டு போய் நீங்க மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அந்த நாட்டோட பேங்க்லயும் நீங்க போய் தாராளமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேங்க்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல என்னென்ன பேங்க் இருக்கோ எல்லா பேங்க்லயும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஸ்டேட் பேங்க் வந்து எஸ்எம்இ பிரான்ச், இது ரூரல் பிரான்ச், இது அர்பன் பிரான்ச் நிறைய கேட்டகரி வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி அங்க இருக்கும். அதை நீங்க தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். அதனால நீங்க பெஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் அவங்கள்ட்ட நீ தாராளமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க பக்கத்துல ஏதோ பேங்க் இருக்கு அங்க போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவைலபிளா இருந்தா நீங்க தாராளமா அங்க மாத்திக்கலாம். நம்ம ஊர்ல எப்படி நம்ம டோக்கன் எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு போய் நம்ம ஒரு வேலையை முடிக்கிறோமோ அதே மாதிரியே அவங்க பண்ணி கொடுப்பாங்க. நானும் நிறைய கண்ட்ரில நம்ம இந்தியன் ருபி கொடுத்துட்டு அந்த லோக்கல் கரன்சியை வாங்கியிருக்கேன். பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னாங்க, நீங்க போகும்போது என்னன்னா நீங்க ஒரு பிளான் பண்ணிட்டு நமக்கு எவ்வளவு தேவைப்படுது டிராவல் ஃபுட் எல்லாம் ஒரு பிளான் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கேஷ் வச்சுக்கோங்க. பிளஸ் வந்து உங்களோட அந்த ஃபாரெக்ஸ் கார்டோ இல்ல உங்க பேங்கோட கிரெடிட் கார்டோ இன்டர்நேஷனல் ஆக்சஸ் இருக்கான்னு நீங்க செக் பண்ணிட்டு தாராளமா கொண்டு போய்க்கிங்க. அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் இது போன்ற தகவலுக்கு ஸ்டே கனெக்டட் வித் SK.